இன்றைய குட் மார்னிங் தமிழாவின் தினம் ஒரு விஐபி பகுதியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை யாருன்னா, பொது உடைமை கொள்கையை படித்தவர் பிடித்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளரா புதிதா தேர்வாகி இருக்கும் தோழர் வீரபாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். குட் மார்னிங் தமிழாவோட விஐபி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நன்றி. சிபிஐவோட மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. நியூஸ் தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். எங்க ஆரம்பிச்சது உங்களுடைய பொது உடைமை பயணம், அதை பற்றி சொல்லுங்க. வேசார்படி தாங்க. நான் வேசார்படியில் தான் பிறந்தேன். அங்கே தான் உழைக்கிற மக்கள், ஏழை எளிய மக்களுடன் 2 கலந்து கட்சி பணியாற்றினேன். இன்றைக்கும் சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கிற இடம் வேசார்படி தான். அது வெள்ளப்பெருக்கு காலங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். கடும் மழை காலங்கள், வறட்சி காலங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் பாதிப்பார்கள். அப்பொழுதெல்லாம் எங்கள் கட்சி மக்களுக்கு சேவை செய்ய சொல்லித்தரும். அந்த சேவையிலிருந்து தான் எங்கள் பணிகள் ஆரம்பித்தது. எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராட கற்றுக்கொண்டதும் இங்கேதான், வேசார்பாடியில் தான். இதுக்கு முன்னாடி முத்தரசன் அவர்கள் இந்த கட்சியோட செயலாளரா 10 வருஷத்துக்கு மேல இருந்தாரு. உங்க சேலம் மாநில மாநாட்டில் உங்களை அறிவிச்சதுல பல நெருக்கடிகள் இருந்ததா சொல்லப்படுது, அது உண்மையா? அப்படி ஒன்றும் இல்லை. 10 ஆண்டுகள் மிக சிறப்பாக செயல்பட்டார். எங்களை போன்றவரை பலரை வளர்த்தெடுத்தார். எந்த சிரமமும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அறிவிப்புகள் இல்லை, நியமனங்கள் இல்லை, தேர்வு முறைதான். முழு நிறை ஜனநாயகத்தின்படிதான் தேர்வு செய்யப்படுவார்கள். அங்கே அது தள்ளி வைக்கப்பட்டதற்கு காரணம், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த பேரணிக்கு வந்து விட்டார்கள். எனவே பேரணிக்கு வந்திருக்கிற தொண்டர்களை தலைவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக பொறுப்பாளர்களை பெரிதொரு நாட்களில் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான தோழர்கள் பல்வேறு கிராமங்களில், நகரங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். எனவே இதை ஒத்திவைத்து நாம் பொதுக்கூட்டத்திற்கு செல்லலாம் என்று ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை ஒத்திவைத்துவிட்டு பொதுக்கூட்டத்திற்கு சென்றோம். தலைவர்கள் எல்லோரும். தொடர் முத்தரசன் அவர்களுக்கு இந்த பொறுப்பில் நீடிக்க வேண்டும், அந்த விருப்பம் இருக்கிறது என்று வந்த செய்திகள் அத்தனையும் உள்ளபடியே பொய். அவர் ஏற்கனவே கட்சியில் அறிவித்து விட்டார். குறிப்பிட்ட வயது வரம்புக்கு மேல் நீடிக்க முடியாது என்கிற கட்சியின் விதிகளை நான் கடைபிடிப்பேன், அதை ஏற்பேன், அதில் உறுதியாக இருப்பேன் என்று முன்னரே அவர் அறிவித்து விட்டார். சார், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்பு இருந்த இளைஞர்கள் மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மேல ஆர்வம் இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? இளைஞர்களை கவர என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் முழுநிறை ஜனநாயகத்தின் கொள்கைகள், விடுதலை கொள்கைகள், சுயமரியாதை கொள்கை, சமதர்ம கொள்கை. எனவே இந்த கொள்கைகளை கொண்டு சேர்க்கிற போது நிச்சயமாக ஏற்படும். ஒருமுறை இந்த கொள்கைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த மானுட விடுதலை என்கிற இந்த கொள்கை, மனிதகுலத்தின் முழுநிறை ஜனநாயகம் என்கிற இந்த கொள்கை, மானுடத்தின் முழுநிறை சமத்துவம் என்கிற கொள்கை ஒருமுறை அவர்கள் கற்றுவிட்டால் போதும், ஏற்றுக்கொண்டு விட்டால் போதும், அதிலிருந்து அவர்கள் மேலும் மேலும் முன்னேறுவார்களை தவிர அதிலிருந்து விலக மாட்டார்கள். அது போய் சேரவில்லை. சேர்வதற்கு பல்வேறு தடைகள் இங்கே இருக்கிறது. இன்றைய நுகர்வு யுகத்தில், முதலாளித்துவ யுகத்தில், விடுதலை உணர்வுகள், பிறர் நலன், நாட்டு நலன், இவையெல்லாம் இன்றைக்கு மழுங்கடிக்கப்படுகிறது. இந்த காலச்சூழலில் இத்தகைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதில் பெரும் சிரமம் இருக்கிறது. ஆனாலும் இதை கொண்டு சேர்க்கிற பல்வேறு விதமான முயற்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் ஈடுபடுகிறோம். மக்களை நெருங்கி செல்வோம், மக்களை வென்றெடுப்போம். மக்கள் எங்கள் லட்சியங்களையும் கொள்கைகளும் ஏற்கிற பெருமளவில் ஏற்கிற காலம் விரைவில் வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதற்குரிய திட்டங்களை நாங்கள் வகுப்போம். நிச்சயமா சார். இப்ப தாவேக தலைவர் விஜய்க்கு பின்னாடி பெரும் இளைஞர் பட்டாளமே திரளது. அந்த கூட்டத்தை ஒரு ரசிகர் கூட்டமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு தொண்டர் கூட்டமா பாக்குறீங்களா? அவர் திரைப்பட நடிகராக இருந்து அவருக்கு கூடுகிற போது அது ரசிகர்கள். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரான பிறகு, உறுப்பினராகிவிட்ட பிறகு, கொள்கை திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் தொண்டர்கள் தான். எவ்வளவு திரள்கிறார்கள் என்பதற்காக அல்ல ஒரு மதிப்பீடு. எதற்காக திரள்கிறார்கள் என்பதுதான், எத்தகைய கொள்கைக்காக அவர்கள் திரள்கிறார்கள் என்பதுதான். நாடு எதிர்பார்ப்பது கொள்கை மாற்றத்தை, இந்தியா எதிர்பார்ப்பதும் கூட கொள்கை மாற்றத்தை, வெறும் கட்சி தலைவர்கள் மாற்றத்தை அல்ல, கொள்கை மாற்றம். நாடு இதுகாரம் கடைபிடிக்கிற இந்த முதலாளித்துவ கொள்கையிலிருந்து எல்லோரும் வாழ்கிற ஒரு வாழ்வியல், சமதர்ம வாழ்வியல், அந்த கொள்கையை தேசம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறது. அதற்குரிய அம்சங்கள் அல்ல, கருத்தியல் அத்தனையும் கொண்டிருக்கிற இடதுசாரிகள் முன்னேற வேண்டும். அதற்கு தடைகள் இருக்கிறது. நாங்கள் முன்னேறுவோம் அந்த தடைகளை மீறி.
கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு போய் திமுகலேயே சேர்ந்துடலாம்ல அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் EPS ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தாரு. அதுக்கு உங்க இயக்கம் சார்பா பதிலும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விமர்சனத்துக்கு நீங்க இப்ப இந்த தருணத்துல என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அது கடுமையான விமர்சனமா இருக்கா? அவர் முன்னாள் முதல்வர், அவரது உயரத்திற்கு இத்தகைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்க கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய வரலாற்றில் 3 முறை தடை செய்யப்பட்ட கட்சி. 2 முறை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தடை செய்தது, 1 முறை காங்கிரஸ் தடை செய்தது. இந்திய வரலாற்றில் 3 முறை தடையை எதிர்கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பெசாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு என்று இந்திய வரலாற்றிலேயே எந்த அரசியல் கட்சியும் சந்திக்காத சதி வழக்குகளை சந்தித்து இன்றும் வாழ்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடக்கி ஒடுக்கியே அழிக்க முடியாத கட்சியை கலைத்து விடுங்கள் என்று அவர் சொல்வது என்பது அவரது அரசியல் உயரத்திற்கு நல்லது அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் இந்தியாவிற்கான நம்பிக்கை, அவர்கள் முன்னேறுகிறார்கள், நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய பூமியை, புதிய இந்தியாவை நிச்சயம் இடதுசாரிகள் படைப்போம். அந்த நம்பிக்கை திசைவழியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற வார்த்தைகள் எங்களை தடுத்து நிறுத்தாது, சோர்வை தராது. உங்க நம்பிக்கை நிறைவேறட்டும் சார். திமுக அரசுக்கு எதிராக கொள்கை சார்ந்த விவகாரங்கள்ல போராடுறீங்களா? அதுல ஒரு சமரச போக்கு நிலவுவதா ஒரு விமர்சனம் நிலவுதே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? திமுகவுடன் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி தான். ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை சார்ந்ததல்ல. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டும். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு கூட்டிசைவு இந்தியாவில் நிகழ்கிறது அல்லவா? பல்வேறு கலாச்சாரங்கள், மொழி வழி வேறுபாடுகள், இவற்றுக்கப்பால் ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாடு என்கிற இந்த கூட்டிசைவை காக்க வேண்டும். இந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். இதற்கு நேர் எதிராக இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் போருக்கான தலைமை திமுக தாங்கியிருக்கிறது. இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். இந்திய அளவில் நாங்கள் இந்த கருத்தியலை முன்னெடுக்கிறோம். எங்களோடு திமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் சேர்ந்திருக்கிறது. நாட்டுக்கு இருக்கிற பெரிய பேர் ஆபத்து என்பது இன்றைக்கு நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பேர் ஆபத்து. உலக நாடாளுமன்றத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத பல சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடித்து நொறுக்குகிறது பிஜேபி அரசு. எனவே அதிலிருந்து இந்தியாவை காக்கிற முதல் அரசியல் கடமை எங்கள் கடமை. அதற்காக தான் திமுகவுடன் மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம். இதன் பொருள் ஏழை எளிய மக்களின் உரிமைகளை விட்டுத் தருவது என்பதல்ல. ஒரு அரசு ஊழியரோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ, விவசாயிகளோ, மாணவர்களோ, இளைஞர்களோ, தொழிலாளர்களோ போராடுகிற போது நாங்கள் எப்பொழுதும் அவர்கள் பக்கம்தான், அரசின் பக்கம் அல்ல. இது டாக்டர் கலைஞரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். இதை இன்றைய தமிழக முதல்வரும் ஆழமாக உணர்ந்து ஆதரிப்பார். நாங்கள் எப்பொழுதும் ஏழைகளின் பக்கம், தொழிலாளர்களின் பக்கம், நாடு சார்ந்த மக்களின் உரிமையின் பக்கம். எனவே அதில் சமரசத்திற்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை. தமிழகத்துல எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்றது. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? காவல்துறையோட நடவடிக்கை போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு அது. ஒன்றிய அரசு தருகிற பல்வேறு நெருக்கடிகள், அதிலும் குறிப்பாக நிதி, நமக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை. இந்தியா ஒரு கூட்டிசைவு நாடு. ஒன்றியத்தில் அதிகாரம் குவித்துக் கொள்வது, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது இந்தியாவின் ஒற்றுமைக்கே பேராபத்து. அந்த போரை தமிழ்நாடு துவக்கி இருக்கிறது. அதற்கு தமிழக முதல்வர் தலைமை தாங்கியிருக்கிறார். அதற்காக நாங்கள் அவரோடு இருக்கிறோம். நிச்சயமாக இதை எதிர்கொள்ள முடியாதவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று சொல்ல வருகிறார்கள். அடுத்து என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, பிறகு ஆட்சியை கலைப்பதா? இதன் மீது ஒரு தப்பான பிம்பத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கட்டமைக்கிறது, அதன் ஆதரவாளர்கள் கட்டமைக்கிறார்கள். அது தவறு. அதற்காக எல்லாமே முழுநிறை என்று நாங்கள் சொல்லவில்லை. குறைகள் இருக்கிறது, அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அத்தகைய குறைகளை முதல்வர் வரவேற்கிறார். நாங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்கான குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். முதல்வர் அல்ல, பிரதமர் அல்ல, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் எங்களுக்கு சமரசம் இல்லை. நாங்கள் உழைக்கிற மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின், விவசாய கிராமப்புற மக்களின் கோரிக்கையில் மிக உறுதியாக இருந்து எங்கள் குரல் சமரசம் இல்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும், ஒலிக்கும். கண்டிப்பா சார். இன்னைக்கு தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில பங்கு பெற்று நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய மக்கள் பணி தொடரட்டும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.